சூரியனின் பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே சூரியனின் பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே சூரியனின் பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே அம்மா 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 எங்க போனாங்க அம்மா 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 சரசு அம்மா பாத்தியா மேல பூரா தேடி பார்த்துட்டேன் காணோம். இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்கம்மா. இவ்ளோ காலையில எங்க போயிருப்பாங்க? அம்மா அம்மா பாத்தீங்களா? என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. நான் எங்க இருந்து அம்மாவை பாத்துக்கிறது? அந்த பைத்தியம் காணாம போயிருந்தா நல்லா இருக்கும். இவ்வளவு கூடிய சீக்கிரம் தொலைச்சு கட்டிடுவேன். அம்மா அம்மா
குட் மார்னிங் சார். வணக்கம் சார். மார்னிங். அம்மா உன்னதாம்மா, கொஞ்சம் நில்லு. அம்மா இங்க என்னம்மா பண்றீங்க? என்ன தெரியல? ஓ, நீங்க இன்னும் அப்படியே தான் இருக்கீங்களா? சரி, பரவாயில்ல. என் கூட வாமா, உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். தைரியமா வாமா, வாமா, வா, பயப்படாத, நான் இருக்கேன், தைரியமா வா, வா, வாமா, வா, வா, வாமா, வா, வண்டியில் ஏறு, ஏறுமா. டிரைவர் வண்டி எடு. சரிங்க. வாமா, கீழே இறங்கு. வாமா, தைரியமா வா. இத பாருமா, நீ ஒன்னும் பயப்பட வேணாம். இது என் பொண்ணு வீடு தான். என் மருமக பெரிய போலீஸ் ஆபீசர். உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்துருவார். சரியா? வா, வாமா, வா, உள்ள போலாம், வா, வா, வாமா. அம்மா, அப்பா மாப்பிள்ள எங்கம்மா? வாக்கிங் போயிருக்காருப்பா. இவங்க இவங்க கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவங்கம்மா.
நீ இவங்கள பார்த்து பயப்பட வேணாமா. இவங்க எதுவும் கத்தி கலாட்டம் பண்ண மாட்டாங்க. இவங்க ஏற்கனவே நம்ம வீட்டு வாசல்ல மயங்கி கிடந்தாங்க. நான் தான் காப்பாத்தி இவங்கள பத்திரமா அனுப்பி வச்சேன். இப்ப கார்ல வரும்போது தற்செயல பார்த்தேன், இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. பார்த்தா பாவமா இருந்துச்சு. சரி, மாப்பிள்ளை சொல்லி ஆஸ்பத்திரியில் சேர்க்கலான்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தோம்மா. பார்த்தா பாவமா இருக்குப்பா. நான் ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரட்டுமா? என்னம்மா கேள்வி கேட்டுட்டு, போய் கொண்டு வாமா. வாங்கம்மா, வா உட்காருக்குமா, உட்காரு. பிரியா, பிரியா, மாப்பிள வந்துட்டீங்களா? மாப்பிள உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். இவங்க எப்படிங்க? இவங்க மனநிலை சரியில்லாதவங்க. பார்க்ல பார்த்தேன். இங்க கூட்டிட்டு வந்தா அட்லீஸ்ட் நீங்களாவது மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்ப்பீங்கன்னு நினைச்சுதான் கூட்டிட்டு வந்தேன். இவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க கூடாது மாமா. இவங்க போக வேண்டிய இடமே வேற. இவங்கள யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் மாப்பிள? மாசியோட மாமியார். ரேகாவோட அம்மா. ரேகாவோட அம்மாவா? ஐயோ பாவம், இவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமை? அதான் எனக்கும் புரியல பிரியா. ரேகாவோட தங்கச்சியை தான் மாசி கல்யாணம் பண்ணியிருக்காரு. 2ஆம் தாரமா. இந்தாங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஐயோ கீழே ஊத்தக்கூடாது, விடுங்க. என்கிட்ட கொடுங்கம்மா, கொடுங்க. புடவெல்லாம் ஆயிடுச்சு பாருங்க. பரவாயில்ல விடுங்க, நான் வேற காஃபி எடுத்துட்டு அப்படியே துணி எடுத்துட்டு வரேன். மாப்பிள்ள ஒரு help பண்ணுங்க. சிரமம் பார்க்காம நீங்களே இந்த அம்மாவை மாசி வீட்டுல சேர்த்துருங்களேன். நோ ப்ராப்ளம் மாமா. எனக்கு ஒரு 5 minutes கொடுங்க, நான் ஃப்ரெஷ்னா போயிட்டு வந்துடுறேன். ஏமா இப்படி சொல்லாம கொள்ளாம வீட்டுல இருந்து வெளில வந்துட்டீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? உங்க பொண்ணு பவித்ரா நீங்க காணும் தவிச்சிட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருப்பாங்க. உங்க அதிர்ஷ்டம் என் மாமனார் உங்களை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு.
இல்லைன்னா உங்க நிலைமை என்ன இருக்கும்? ம், நான் கொண்டு போய் உங்களை வீட்டில் விட்டுறேன். மறுபடியும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சதா? சொல்றது கேளுங்கம்மா. எதுவும் பண்ணிடாதீங்க. சொல்றது கேளுங்கம்மா ப்ளீஸ். விட மாட்டேன்டா. அம்மா வேண்டாம்மா. விட மாட்டேன். இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க ப்ளீஸ். உன்னை மாதிரி ஆளை நான் விட மாட்டேன்டா. விட மாட்டேன். உன்னை கொலை பண்ற வரைக்கும், உன்னை கொலை பண்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். ப்ளீஸ் நீ சொல்றது கேளுங்க. செத்து போகணும். நீ சாகணும். எவ்வளவு வேணாலும் நமக்கு பார்வதிமா வெடிக்காது. ஏன்னா புல்லட்ஸ் என் கையில். என்ன பார்வதிமா, என்னன்னா அவ்வளவு பெரிய மடையான்னு நினைச்சிட்டீங்களா? உங்களை பார்த்த முதல் நாளே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அன்னைக்கு கார்டன் சிசர்ஸை வச்சு என்ன கொலை பண்ணணும்னு பார்த்தீங்க. ஆனா மாசி இருந்ததுனால இந்த பிளானை கைவிட்டீங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்து ராத்திரி என்ன கொலை பண்ணணும்னு பார்த்தீங்க. அதிர்ஷ்டவசமா நான் தப்பிச்சேன். நீங்களும் அங்கேயும் தப்பிச்சிட்டீங்க. ஆனா இந்த கண்ணை என் வீட்டிலே கீழே போட்டு ஓடி போயிட்டீங்க. இது மாசியோட கன்னு நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த நாள் காலையில மாசி போலீஸ் ஸ்டேஷன்ல கன்னை காணுங்கிற கம்ப்ளைண்ட் வேற ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. உங்க வீட்டுல, அதான் மாசி வீட்டுல அன்னைக்கு விசாரிக்கும் போது அன்னைக்கு நைட் நீங்க வாக்கிங்க்கு போயிட்டு வந்ததா வேலைக்காரங்க கிட்ட சொல்லி ஏமாத்தினதும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு என் மாமனார் நீங்க நடிக்கிறீங்கன்னு தெரியாம என் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாரு. யோசிச்சேன், உங்க வாயாலேயே உண்மையை வரவழைச்சா நல்லா இருக்கும்னு தான் துப்பாக்கி உங்களுக்கு தெரியற மாதிரி வச்சேன். புல்லட்ஸ் வெளியில எடுத்துட்டேன். அந்த துப்பாக்கியை கொடுங்க, கொடுங்க. பார்வதி, எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தா என்னையே கொலை பண்ண பாப்பீங்க? குட்டி 8 அடி பாய்ஞ்ச அம்மா 16 அடி பாயிறீங்களோ? இங்க எல்லாமே ரிவர்ஸா இருக்கு. இப்பதான் என் பிளான் ஸ்டார்ட் ஆக போகுது. நீ